ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போரை ஒரே நாள்ல நிறுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் ட்ரம்ப். இன்ன வரைக்கும் அவரால் அதை செய்ய முடியல. இப்போ ரஷ்யா கிட்ட தானே தோத்துக்கிட்டு இருக்கிறதா அவர் நினைக்கிறதுனால பாகிஸ்தான் இப்போ அணு ஆயுத சோதனையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற ஒரு புகாரை கிளப்பியிருக்கார். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ட்ரம்ப் கிட்ட தான் கேட்கணும். என்ன சொல்லியிருக்காரு அவரு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பேசலாம். ஜார்ஜியாவை நோக்கி மருத்துவ மாணவர்கள், அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவில இருந்து போகக்கூடிய மருத்துவ மாணவர்கள் அதிகமான பேர் இருக்காங்களா. இதுக்கும் ரஷ்ய உக்ரைன் போருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது, ஜார்ஜியா எப்படி இதை வருமானத்தில் லாபகரமாக ஈட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்க்கலாம். எல்லாத்தையும் தாண்டி ஃபின்லாந்து அப்படின்னு ஒரு கண்ட்ரி இந்த உக்ரைன் ரஷ்யா போர்னால அவங்க சில சம்பவங்களை செஞ்சாங்க. இதனால ஃபின்லாந்து சந்தித்திருக்கக்கூடிய அபாயகரமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். 60,000 வீடுகளுக்கு கரண்ட் இல்லையா எங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில் ரஷ்யா உக்ரைன் போர்ல இப்போ உக்ரைன் லீடிங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். உக்ரைன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நமக்கு. அதற்கு காரணம் உக்ரைன் கடைசி 3 மாதங்களில் தயாரித்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் ட்ரோன் அப்படிங்கிறாங்க. அதை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான சில செய்திகளும் நம்ம கிட்ட இருக்கு. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நம்மெல்லாம் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் போய் அந்த இடத்துல போய் உக்காடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல லேண்ட் வாங்குவோம், வீடு கட்டுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறோம். இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறவங்களுக்கு தெரியும். ஆனால் போக்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி எங்கே இருக்குது, இது உக்ரைனில் இருக்குது. அங்கே போயிருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த இடம் பிடிச்சி போய் அதே இடத்துலையே கிட்டத்தட்ட 200 பேர் தனியாக ஒரு டென்ட் அமைச்சு அங்கேயே குடிபெயர்ந்துட்டாங்களாம். இது எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 705 மிசைலை வச்சு ரஷ்யா ஓவர் நைட்டில் அட்டாக்கை நடத்தினாங்க. எப்போ இது, இந்த அபெக் மீட்டிங்காக ட்ரம்ப் ஏஷியா கண்ட்ரீஸுக்கு வந்தார்ல, அந்த டயத்தில் நடந்த தாக்குதல். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு புட்டின் அப்படின்னா, நீ உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி யார்கிட்டலாம் நீ போய் பேசுறியோ அப்பெல்லாம் உக்ரைனில் பெரிய பாதிப்பை நான் நிகழ்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்றதுக்கான பதில் தான் இது. ரஷ்ய வீரர்கள் இப்படி உக்ரைனை பந்தாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தியை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உக்ரைன் சைட்ல இருந்து ஒரு செய்தியை தூக்கி போடுறாங்க. 2022க்கு பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் போர் நடந்திருக்கு. இதுல 18,000 ரஷ்ய வீரர்களை நாங்க கொன்று குவிச்சிருக்கோம். கடந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இப்போ ஒரு 3 மாசத்துல நாங்க ஏகப்பட்ட ட்ரோன்களை உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே கம்ப்யூட்டர் கேம் ஸ்டைல்ல தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை ரஷ்ய வீரர்களால் இன்ன வரைக்கும் கட்டுப்படுத்த முடியல. அதுலேயும் பிரேவ் 1 அப்படிங்கிற அந்த கம்ப்யூட்டர் கேம் பொருத்தப்பட்ட அந்த ட்ரோனை இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு உக்ரைன் வீரர்கள் சொல்கிறாங்க. நிறையா உக்ரைனிய வீரர்கள் அங்கே கேம் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு விஷுவல் ஒன்று ட்விட்டரில் பார்த்தேன். ஒரு கனரக வாகனத்தை சுற்றி ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான், ஒரு ரஷ்ய வீரர். திடுதுப்புன்னு பார்த்தா வானத்தில் பறந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனு அவன் மேலே உட்கார்ற மாதிரி, அது பறவை மாதிரி இருக்குது. அப்படியே அவனை சுற்றி சுற்றி வருது. சுற்றி வந்த உடனே திடுதுப்புன்னு அவன் பக்கத்தில் போனோன்னா டமார்னு வெடிக்குது. ஏன்னா இது பறவை மாதிரி இருக்குது, பக்கத்தில் போனோன்னு இப்படி வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனும் 2 துண்டா செதஞ்சு உழுகுறான். இப்படி உக்ரைன் தயாரிச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள் ரஷ்ய வீரர்களை பலியாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி. சரி, இதுக்கு 2-3 பேர்லாம் வச்சு அவங்க அழைக்கிறாங்க. அதில் ஒன்று அகிலிஷ். யார் இந்த அகிலிஷ் அப்படிங்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிரான்ஸ் நாட்டுக்காரங்க நிறையா பேர் அந்த பேரை தான் வைப்பாங்க. அதே மாதிரி ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ட்ரோன் ரெடி பண்ணுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக உக்ரைன்காரங்களும்
ரஷ்யாவுக்கு சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பாவங்க இந்த நாட்டோ நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஃபின்லாந்து அப்படிங்கிற நாடு, அது என்ன ஆயிடுச்சு, ட்ரம்ப்புக்கு எப்படியாவது வந்து நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஓனர்கிட்ட நல்ல பேர் வாங்கினா நம்ம நல்ல விதமாக வேலை செய்யணும் அப்படின்னு காட்டுவோம்ல, அதே மாதிரி ஃபின்லாந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, டைரக்டாக வந்து தன்னுடைய இறையாண்மையை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பவத்தை செய்கிறாங்க. ரஷ்யாவினுடைய எந்த ஒரு பொருட்களுமே எங்கள் நாட்டுக்குள்ளே வராது, எங்களுடைய வான்வெளியை ரஷ்யாவுக்கு மூடுறோம், எங்களுக்கும் ரஷ்யாவுக்கு சம்மந்தமே கிடையாது போ அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறாங்க. இதனால் ஃபின்லாந்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்டமாக இருக்குது அப்படிங்கிற தகவல். அதனுடைய எக்கனாமி அப்படிங்கிறது டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு. ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க எந்த விதமான பொருட்களையும் வாங்காததுனால $1 மில்லியன் அளவிற்கு தினந்தோறும் ஃபின்லாந்து மட்டுமே நட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. அப்போ நாட்டோவில் அங்கத்தினராக எத்தனை நாடுகள் இருக்குது பிரசாத்னு கேட்டால் 32 33 நாடுகள் இருக்காங்க. இந்த 33 நாடுகளுமே ரஷ்யாவினுடைய உதவி இல்லாமல் இயங்க முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டினே சொல்லியிருக்கார். எப்படி தெரியுமா அதை சொல்கிறாரு, ரஷ்யாவோட நீங்கள் கொண்டு இருக்கக்கூடிய உறவை நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க நட்டம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ரஷ்யாவும் ஜார்ஜியாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நாடுகள். இப்போது ஜார்ஜியாவுக்கு ரஷ்யா மூலிமா ஒரு பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு. என்னன்னா, நம்ம இந்தியாவில் இருந்து ஏன் தமிழ்நாட்டில் இருந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ரஷ்யாவை தவிர்த்து உக்ரைனை தவிர்த்து டைரக்டாக எங்கே போகிறாங்கன்னா இதற்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ஜார்ஜியாவை நோக்கி போகிறாங்க. இதனால ஜார்ஜியாவுக்கு கொள்ள லாபம். இடையில ஜார்ஜியாவில் எலெக்ஷன் கூட நடந்தது. அதில் ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு நபர் தான் அங்கே போஸ்டிங்கில் போய் உட்காந்துருக்கார். ஸோ ஜார்ஜியாவுக்கு இதனால் எவ்வளவு லாபம் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மருத்துவ மாணவர்களால் இந்தியானால அவருக்கு எவ்வளவு லாபம் கேட்டால் ஜார்ஜியாவில் வந்து $50 மில்லியன் அளவிற்கு லாபம் ஈட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். லாபம் மட்டுமே இவ்வளோ. மருத்துவ மாணவர் சேர்க்கைன்னா என்ன, காசு கட்டி தானே பசங்க படிக்க போவாங்க. அப்போ அவங்களுக்கான உடனே ஜார்ஜியா போயிட்டு, இப்போ நம்ம ஊரில் வந்து பத்தலகுண்டில் வந்து அவர் ஒரு பையன் படிக்கிறான்னா ஜார்ஜியாவுக்கு என்ன டெய்லி பஸ்ஸில் போயிட்டா திரும்பி வர முடியும், அங்கேயே தானே தங்கி படிக்கணும். அப்போது அவன் அங்கேயே ஹாஸ்டல் செலவு, அவங்க பார்க்கக்கூடிய வேலை, பார்ட் டைமாக இங்கே பசங்க வேலை பார்ப்பாங்க, இதன் மூலிமா அந்த நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது கடந்த 2022க்கு பிறகு அவங்க ஈட்டிய வருவாயை விட 50% இந்தியா மூலியமா, இந்திய மருத்துவ மாணவர்கள் மூலியமா லாபம் கிடைக்குதுங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. போர் நடந்துகிட்டு இருக்கே, மக்கள் அந்த நாட்டை பார்த்து பயப்படணும்ல, அப்படி ஒரு நிகழ்வே கிடையாதுங்கிறாங்க. அதுவும் நம்ம நாட்டில் இருந்து இப்போ ரஷ்யாவுக்கு போகிறாங்கன்னா ஓகேங்க, நீங்கள் யுஎஸ்ஏ மாதிரியான கண்ட்ரீஸை தேடி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட வளர்ந்த மனிதர்கள் அங்கே போயிட்டு இருக்காங்க, ரைட்டா? நிறையா செல்வங்கள் சேர்த்துட்டு டைரெக்டாக எங்கே போய் செட்டில் ஆகணும்னு கேட்டால் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், அமெரிக்கா இஸ் மை கண்ட்ரி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பட் இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்கல்ல, போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவை நோக்கி 127 குடும்பங்கள் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இந்த 127 குடும்பங்கள் ஏன் ரஷ்யாவை நோக்கி இடம்பெயர்ந்திருக்காங்க? டைரக்டாக பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப்பு கிடச்சி அங்கே போயிட்டாங்க. எதுக்காக அங்கே அமெரிக்கா விட்டுட்டு ரஷ்யாவை நோக்கி ஓடுறீங்க அப்படின்னு அந்த பர்சன்ஸ்ட்டை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க பேட்டியில் சொல்கிறாங்க, அங்கே கல்ச்சர் நல்லா இருக்குது, அங்கே குடும்பம் அப்படிங்கிற அந்த ஃபேமிலி செட்டப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. பட் அமெரிக்காவில் அந்த கல்ச்சர் கிடையாது. ஸோ நாங்கள் நல்ல கல்ச்சரை எங்கே இருக்கோ அதை தேடி நாங்கள் இடம்பெயர்றோம் அப்படிங்கிறத அந்த 127 குடும்பங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ LGBTQ அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் பெரிய லெவலில் பேசு பொருளாக மாறி இருக்கு. பட் ரஷ்யாவில் என்னென்னா, நீ குடும்பமாக இரு, நீ பிள்ளை பத்துக்கிட்ட அப்படின்னா, அதிகமான அளவில் பிள்ளையை பத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு தேவையான சகல வசதிகளையும் நான் செஞ்சு தரேன்னு புட்டின் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். குழந்தை பிறந்ததில் இருந்து அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே ரஷ்யா அரசை ஏற்று நடத்துது. இதுதான் ரஷ்யாவோட ஸ்பெஷாலிட்டி. அப்போது இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு தான் நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம், ரஷ்யாவோட கல்ச்சர் எங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. இதுலையும் அமெரிக்காவுக்கு அப்பா, உக்ரைனில் 60,000 வீடுகளுக்கு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. நீ எதுக்கு அங்கே இருக்க, ஒன்று கிளம்பு, போர் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வந்து அப்படியே பின்னோக்கி போக வச்சுக்கிட்டே இருக்குது. கடைசியில் உக்ரைனுடைய எல்லை வரைக்கும் போய் ரஷ்யா கைப்பற்றி முடித்த உடனே ஒட்டுமொத்த உக்ரைனையும் தனதாக்குறதுக்கான எல்லா வேலையும் ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 60,000 வீடுகளுக்கு வந்து கரண்ட் சப்ளை அப்படிங்கிறது கட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தியாக கிடைக்கும். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டொமாஹாக் அப்படிங்கிற அந்த ஏவுகணையை நான் உக்ரைனுக்கு கொடுப்பதற்கு நான் எந்த விதமான பரிசீலனையுமே செய்யலைங்க,
தொடர்ச்சியாக இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. லாங் ரேஞ்ச் மிசைல்லாம் நான் உக்ரைனுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். இவ்வளோ தூரம் ஏன் பயப்படுறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் அவர் காங்கிரஸில் ஒப்புதலே வாங்காமல் தான் உக்ரைனுக்கு ஒரு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காருங்கிறது தான் இப்போ அமெரிக்கா காங்கிரஸ் சொல்லக்கூடிய புகார். அது மட்டும் இல்லை, அமெரிக்கா காங்கிரஸ் சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம், அவங்க யூஎஸ் டோட்டலி ஷட் டவுன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஃபண்டே ரிலீஸ் பண்ணாததுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் போட முடியாமல் போயிடுச்சு. ஓட்டோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. ஸோ ட்ரம்ப் அதில் வின் ஆகலை செனட் சபையில். இதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கு அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, உக்ரைனுக்கு காங்கிரஸினுடைய அனுமதியே கொடுக்காம ட்ரம்ப் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுத்ததுனால, தானோன்றித்தனமான முடிவெடுத்ததுனால நாங்கள் இந்த வேலையை பார்த்துட்டோம் அப்படிங்கிறது தான் யூஎஸ் காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து சில நபர்கள் இப்போது ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஜெபார்ஜியா, சுமி இந்த மாதிரியான ரீஜியன் எல்லாத்தையுமே ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க இங்கே உக்ரைன்லேருந்து. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் வீரர்கள் எதுவும் செய்யலையா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா நேற்றைய இரவு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவினுடைய டியூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட், இந்த துறைமுகத்தின் மீது ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. இந்த துறைமுகம் முழுக்க முழுக்க ஆயில் டெர்மினலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கச்சா எண்ணெயை முழுக்க தயாரிக்கக்கூடிய ஒரு இடம், ரைட்டா? அந்த இடத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது உக்ரைனுக்கு கிடைத்த பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. வெனிசுலா மீது போரா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க. இப்போதைக்கு அப்படிப்பட்ட நடவடிக்கையில் நான் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். காரணம் என்ன? ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் வெனிசுலாவுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் வெனிசுலாவினுடைய அதிபரை கடத்துவதற்கு, அவரை கொலை செய்வதற்கான வேலையை ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு, என்னன்னா கவுண்ட் யுவர் டேஸ் அப்படின்னு. வெனிசுலாவினுடைய அதிபர் மதுராவை பார்த்தா அவர் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப நம்பரில் கால்குலேட் பண்ணிடலாம், அவர் இத்தனை நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு. இப்படி ஒரு அதிபயங்கரமான ஒரு செய்தியை ட்ரம்ப் ப்ரெஸ் மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ணுறார். என்ன ஒரு கொடுமை பாருங்க. ஒரு நாட்டினுடைய அதிபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரை இன்னொரு நாட்டினுடைய அதிபர் கவுண்ட் யுவர் டேஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செய்திங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கு பெயர் தான் ஏகாதிபத்தியம். தொடர்ச்சியாக அணு ஆயுதம் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி அந்த விஷயத்தை பற்றி நான் செய்தி ஒன்று போட்டிருந்தோம். இப்போ என்ன ஆகிப்போச்சு, பாகிஸ்தானே அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க, அப்போ நாங்கள் தயாரிக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய ஒரு புது முயற்சி. தொடர்ச்சியாக ட்ரம்ப் இந்த மாதிரியான பொய்கள் சொல்லி அவர் ப்ரெஸ் மீடியாக்களை ஏமாத்துற மாதிரி அமெரிக்க மக்களையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். ஒரே நாளில் போகிற நடத்தை நிறுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப்பால் இன்ன வரைக்கும் போரை நிறுத்த முடியல. இது ஒன்றே போதும், ட்ரம்ப் தோல்வி அடைந்து விட்டார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு களமாக இதை பயன்படுத்திக்கலாம். பார்ப்போம், ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா எந்த அளவிற்கான வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.